வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக ஒளிபரப்பு. விவசாயிகள் இரவு பகல் என்று பார்க்காமல் கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்புக்கு சரியான விடை கிடைக்கவில்லை. ஆனால் ஓட்டு கேட்க மட்டும் நாங்கள் விவசாயிகளுக்கு உதவி செய்கிறோம், உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி தற்போது இந்த தேர்தலுக்காக ஆதாயத்துக்காக தேடி விவசாயிகளிடம் ஓட்டு கேட்க வருவார்கள். ஆனால் இதை மட்டும் மறந்து விடாதீர்கள். திமுக ஆட்சியில் விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டதை மறந்து விடாதீர்கள். திமுக ஆட்சி விவசாயிகள் மீது பொய் வழக்கு போட்டதை மறந்து விடாதீர்கள். திமுக மேல்மா சிப்காட்டு திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்துவதை மறந்துவிடாதீர்கள். 8 வழி சாலை என்று சொல்லி அதற்கு நிலத்தை கையகப்படுத்துவதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆனால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அனைத்தையும் இப்போ போர்க்கொடியாக போராட்டம் செய்து வெற்றிகரமாக அனைத்தையும் முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் தற்போது பொய் வாக்கு கொடுக்கும் இந்த அரசியலை நம்பி ஓட்டு போட வேண்டாம் என்று இந்த சங்கம் கேட்டுக்கொள்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது விவசாயிகளாகிய நாம் இரவு நேரத்திலையும் விஷக்காளி, அதாவது பாம்பு, பல்லி, பூரான், பூச்சி, நண்டாத்தாள் இதுக்கெல்லாம் நம்ம பயப்படாமல் இரவு நேரத்திலே நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஏன் நம்ம அரசியலுக்காக பயப்பட வேண்டும்? அரசியல்வாதிகளுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம எப்பேற்பட்ட ஒரு விவசாய நிலத்தில் எப்படி இரவு பகல் பார்க்காமல் நம்ம உழைக்கிறோமோ அதுபோன்று நம்ம அவங்களுக்கு அஞ்சாமலும் பயப்படாமலும் நம்ம இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நமது சங்கம் வலிமையான சங்கம். நம்ம சங்கத்தில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் மிக திறமை வாய்ந்தவர்கள் என்று மறந்துவிடாதீர்கள். ஆனால் ஒன்று கடைசியாக சொல்கிறேன். நமது நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் ஐயா அவர்கள் பின்னாடி நம்ம ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது இரவில் தண்ணி பாய்ச்சி எந்த அளவுக்கு நம்ம பயிரை வளர்க்குறோம் என்ற வீடியோவை தற்போது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு இருட்டில் தண்ணி பாய்ச்சக்கூடிய விவசாயி ஒரு தேள், நெண்டத்தாள், பாம்பு, விஷக்காளிகள் அதிகமாக நடமாடக்கூடிய இரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்சி கொண்டு விவசாயத்தை பாதுகாத்து கொண்டு விளைச்சலை உணவு விற்பனை கொடுத்து கொண்டு வந்தால் அங்கே சரியான முறையில் விலை கிடைப்பதில்லை. அந்த சரியான விலை கிடைக்க வேண்டும் என்று போராட்டம் செய்தால் அந்த விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடுவது ஏன் இப்படி? அதனால் சொல்கிறேன், விவசாயிகளை உங்களுக்கும் நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நல்ல முறையில் ஒழுங்கான நேர்மையாக நடந்து கொண்டு விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது. நீங்கள் அரசியல்வாதி பின்னாடி போக வேண்டாம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பின்னாடி நீங்கள் வாங்கள். ஒன்றாக சேர்ந்து போராடுவோம். நமது உரிமையை மீட்டெடுப்போம். நமது விவசாயம் விளையக்கூடிய பொருளுக்கு ஒழுங்கான விலையை தேர்ந்தெடுப்போம். இது வரைக்கும் நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் போராடாமல் இருக்காது, போராடி கொண்டு தான் இருக்கும். கிராமந்தோறும் விவசாயிகளை ஒன்றாக சந்தித்து அவர்களுக்கும் தென்னை பிரச்சாரம் செய்யும்படி நம்ம நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கிறேன். நம்மளும் ஒன்றாக அவங்களோட சேர்ந்து அரவணைத்து நம்ம நடப்போம். கிராமந்தோறும் கிளை திறப்போம். விவசாயிகளை ஒன்றாக இணைப்போம். விவசாயிகளை ஒன்றாக சேர்ப்போம். படித்த இளைஞர்களை ஒன்றாக நம்ம சங்கத்தில் இணைப்போம். சிறு விவசாயி என்று சொல்லக்கூடிய பெரிய விவசாயி என்று சொல்லக்கூடியவர்களை ஒன்றாக அரவணைத்து நம்ம நடப்போம் என்ற நேரத்தை சொல்லி விடைபெறுகிறேன். இப்படிக்கு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி கே ரமேஷ். நன்றி, வணக்கம்.